ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஆக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஜனவரி 9ஆம் தேதி தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் திரைப்படம். அரசியல் சூழ்ச்சி, பல பேருடைய எச்சத்தனமான வேலையினால, தளபதி மேலே இருக்கிற ஒரே ஒரு காண்டுனால இந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே இருக்கேன். கிடப்பில் இருக்குன்னா படத்துக்கு இன்னும் சென்சார் கிடைக்கல. பல போராட்டங்கள் அந்த சென்சார் வாங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டருக்கு வரும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னை ஹைகோர்ட்டில் நம்மளுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி நாளைக்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தான் நம்மளுக்கு தெரியும். 11 மணிக்கு மட்டும் நம்ம கேஸ் தக்கலில் தான் அப்ளை பண்ண போகிறாங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணி கேஸை உடனடியாக நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு தக்கலில் அப்ளை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நமக்கு தெரிய வந்துடும் நாளைக்கு இந்த கேஸ் லிஸ்டிங் ஆகுதா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நாளைக்கு இந்த படத்துடைய சென்சார் கேஸ் மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நாளைக்கே கூட நம்மளுக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு, நல்ல செய்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு ஓரலாக விசாரிச்சுட்டு தள்ளி வைப்பாங்க. அது 13ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்களா இல்லை 15ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா 14ஆம் தேதி அங்கே கோர்ட் லீவு. கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காமல் சீக்கிரமாகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதுக்கு முதல்ல நாளைக்கு இந்த கேஸ் லிஸ்டிங் ஆகணும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும் நாளைக்கு காலையில். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கேசரி அப்படின்ற மாதிரி பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கேசரியோ இல்லை ஊசி போன ஒரு பழைய சோறோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவருடைய படம். ஆனால் இருந்தாலும் பல பேர் கேசரி கேசரி அப்படின்ற மாதிரி கிண்டி கிண்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. வினோத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கேசரி மட்டும் கிண்டலங்க, கேசரி சைட் டிஷ்ஷு, பிரியாணி தான் மெயின் டிஷ்ஷு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது இப்போ ஆல்மோஸ்ட் கேசரி படத்துடைய டேரக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல. அவங்க பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது பகவந்த் கேசரி கிடையாது. பேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க. ஸ்டார்டிங்கு இன்டர்வல் அது மட்டும்தான் கேசரி, மற்றபடி வேறு ஏதோ அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காப்புல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் கிண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.